பொண்ணு கல்யாணம் ஆகலையா? அதுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. ரெண்டு பசங்க இருக்கு. அப்படி இருந்தும் உங்க வீட்டுக்காரரோட தொடர்பு வச்சிருந்தாங்க மேடம். என்னடி இது? உங்க வீட்டுக்காரர் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். எப்ப நடந்ததுமா அது? 2 மாசம் ஆயிடுச்சு மேடம். எங்க இருக்காங்கன்னே தெரியல அவங்களுக்கு. இது வரைக்கும் தெரியலங்க மேடம். இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். இவங்க யாருங்க? அது ஃபர்ஸ்ட் வைஃப் மேடம். ஃபர்ஸ்ட் வைஃப். இது அது அக்கா. இவங்க இது செகண்ட் வைஃப். அடங்கொக்காலவனே. ஃபர்ஸ்ட் வைஃப் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு எப்படி செகண்ட் வைஃப் வரும்? அவதான் கூப்பிட்டாலே வருவாரடா. சரி, நீ சொல்றியே எனக்கு பிடிக்கல அதனால நான் இந்த புருஷனை தேடிக்கிட்டேன்னு. சரி, அதே மாதிரி இன்னொரு பொண்ணு இவரு விரும்பினா என்ன பண்ணுவேன்? இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு நீ சொல்லு. எதுக்கு? அந்த சாப்பாட்டு விஷயத்துக்கு மட்டுமா? சரி, எதுக்கு? வேற எதுக்கு சொல்லுமா? வேற எதுவும் இல்லையா? எனக்கு தெரியாது, நீ சொல்லு. முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. என்ன மன்னிச்சுக்கோமா, நான் கேட்க கூடாத கேள்வி கேட்கிறேன். சரி, அந்த பொண்ணு இன்னொரு புருஷனோட போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், உங்க பொண்டாட்டி அதை செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. ஒத்துக்க மாட்டேன் மேடம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்ம உட்கார்ந்து இருக்கீங்க இவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கிட்டு. நான் இருக்கிறேன் மேடம். ஒதுக்கு நான் இருக்கேன்னா 2 பேரும் பார்த்துக்கிறேன் மேடம். ஓஹோ. ஏய், வாய முன்னேந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற.